மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சியில வந்திருக்கிறோம். நாளை நம்முடைய மாபெரும் பிரதான கூட்டம் ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9:30 மணி விசேஷமாய் நாம் ஆண்டவருடைய சிறப்பு அழைப்பை பெற்றுக் கொடுக்கிறோம். நீங்களும் பெற்றுக் கொடுக்கிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லோரையும் வரவேற்கிறார். காரணம் விசேஷமாய் நீங்கள் யார், உங்களை இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல, ஏன் உங்க இடத்துல நீங்க உங்களை ஒரு துர்பாக்கியசாலியாய் பார்த்தால், நான் எதற்குமே பிரயோஜனமற்ற ஒருத்தர், என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே இருக்காது, என் வாழ்க்கையில ஒரு பிரகாசமே இருக்காது, என் வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்க போவது இல்லை என்ற ஒரு மனநிலையில நீங்க யார் இருக்கிறீங்களோ, மிக சரியாய் நான் உங்களிடத்திலே பேசுகிறேன் நண்பர்களே. உங்களிடத்துல மிக சரியாய் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். யார் நீங்கள் உங்களை ஒரு துர்பாக்கியசாலியாய் கருதுகிறீர்கள் அல்லது துரதிருஷ்டசாலியாய் கருதுகிறீர்கள்? என் வாழ்க்கை என் தலையெழுத்து அதுதான். என் வாழ்க்கை ஒருபோதும் மாறப்போவதில்லை, என் வாழ்க்கை ஒருபோதும் முன்னோக்கி செல்லாது என்ற ஒரு மனநிலையிலே நீங்கள் இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தான் அடுத்த சாட்சியாய் மாறப்போவது. கண்டிப்பாய் இது ஒரு மாயாஜாலம் அல்ல. இந்த மக்கள் என்ன செய்தார்களோ, இந்த சாட்சியில நீங்கள் கேட்க போகிற அவர்கள் என்ன செய்தார்களோ, அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில், தேவனுடைய வார்த்தை மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும் பட்சத்துல உங்க வாழ்க்கை கண்டிப்பாய் உள்ளும் புறவும் மாற முடியும். இதோ இந்த குடும்பத்துக்கு நடந்தது. குடும்பமாய் இவர்கள் தேவனுடைய சக்திக்கு ஒரு முன் உதாரணமாய் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த அருமையான சாட்சியை நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். குடும்பமாய் இணைந்து இந்த சாட்சியினுடைய சமயத்துல மற்ற வேலையில கவனம் செலுத்த வேண்டாம், எழுந்து எங்கேயும் போக வேண்டாம், வேறு காரியத்துல உங்க எண்ணத்தை திசை திருப்ப வேண்டாம். என்றால் இது தேவன் உங்களுக்காய் கொடுக்கிற வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. நீங்க யார் அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்றீங்க, என் கஷ்டம் யாருக்கும் தெரியல, என் பிரச்சனை யாருக்கும் புரியல, யார் என் கவலையை தீர்க்க போவது? இதோ இந்த சாட்சியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் நான் அங்கு இருக்கிறேன், என்னிடத்துல உன் பிரச்சனை ஒப்படை, என்னிடத்துல உன் சூழ்நிலையை கொடு, நான் சொல்வதை செய், நீ அடுத்த சாட்சியாய் மாற முடியும். இதோ சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அது சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை. எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது, வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை.
தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன் இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. நல்லது நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்தீர்கள்? குடும்ப மாற்றத்தினுடைய சாட்சி. கண்டிப்பா அநேக திருமண தம்பதியர்கள், அநேக பெற்றோர்கள், நீங்கள் யார் இதை பார்த்தீர்களோ இந்த நேரம் உங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு முன்னாக நிழலாடி இருக்கலாம். அல்லது நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நிச்சயமா யோசித்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்படி இருந்தது, என்னுடைய குடும்பத்துல எப்படி இருக்கு? நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாஷை, உங்களுடைய வாழ்க்கை பின்னணி, உங்கள் வசதி எதுவுமே ஆண்டவருக்கு தடையுமே. எனவேதான் எல்லோருக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில வரவேற்பு கொடுக்கிறோம். எல்லோருக்கும் உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். தவறான முடிவுகளுக்கு செல்ல வேண்டாம். மக்களே, சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதீங்க. ஆனால் இது ஆரம்ப புள்ளியா இருக்கட்டும். உங்க வாழ்க்கை வண்ணமயமான ஒன்றாய், அருமையான ஒன்றாய், மற்றவர்கள் பார்வையை கவரக்கூடிய ஒன்றாய் மாறுபடியாய் உங்க வாழ்க்கை புது துவக்கத்தை காண முடியும். இத்தனை நாட்கள், இத்தனை வருஷங்கள் எப்படி இருந்தது, இல்லது இன்னைக்கு நீங்க என்னென்ன சூழ்நிலை கடந்து போனீங்க இந்த நாள் முழுவதும் யோசிக்காதீர்கள். இந்த இரவு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கை அவரால் மாற்ற முடியும் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படி இந்த நேரம்
ஒரு அற்புதமான சாட்சியை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். இந்த சாட்சிக்கு முன்பாய் நான் எப்படி இந்த இடத்துக்கு வர்றதுனா, இந்த சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கிற சென்னையில நான் தலைமை சபைக்கு நேரடியாய் மவுண்ட் ரோடுக்கு வர விரும்புகிறேன். எந்த வழிகள், தடங்கள் நான் பயன்படுத்தலாம்? அது குறித்த ஒரு சிறு விளக்கத்தினுடைய வீடியோ நீங்கள் ஜெமினி வழியாய், அண்ணா மேம்பாலம் வழியாய் வருகிறவரோ அல்லது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து அங்க வரக்கூடியவங்க எப்படி இந்த தலைமை சபை மவுண்ட் ரோடை நீங்கள் கண்டடையலாம் என்பதை குறித்த ஒரு சிறு வீடியோ பாருங்கள். பிற்பாடு இந்த அற்புதமான சாட்சியோடு நான் உங்களோடு மீண்டும் பேச வருவேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, எல்ஐசி, 1000 விளக்கு இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் இந்த இடத்தில்தான் ஆனந்த் தேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்குதான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீங்கள் யார் ஜெமினியிலிருந்து வருவீங்களோ இதை நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியாக இருக்குது. தேனாம்பேட்டை, டிநகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம் இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கிற நீங்கள் அல்லது யார் ஜெமினி சைடு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்களோ இதுதான் நீங்கள் தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரிம்ஸ் ரோட் இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது போல் நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது. மெக்ரனெட் பேக்கரி பக்கத்தில். நீங்கள் யார் இந்த பக்கத்துல இருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ இப்போது நீங்க பார்க்க போற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. இந்த இடத்துல இருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்க நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க இந்த மேப்ல பார்க்கறது போல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் மக்களே. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள். இப்போ நீங்க சென்ட்ரல் வழியா வரும்போது எங்கே ஆலயம் இருக்கிறது, அல்லது அண்ணா மேம்பாலம் வழியா வரும்போது எப்படி, எங்க நீங்க ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் எந்த இடம், அது இறங்கி நீங்க எப்படி ஆலயத்தை கண்டடையலாம் நான் நம்புகிறேன். ஒரு விளக்கம், ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்களோ விவரங்களோ அல்லது ஒரு சில ஆலோசனைகளோ தேவையான ஆவிக்குரிய ஆலோசனை முற்றிலும் இலவசமாய் நீங்கள் கீழே பார்க்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களை, அல்லது வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஆவலோடு உங்களுக்கு கண்டிப்பாய் உதவி செய்ய முடியும். நண்பர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், கவலைப்படாதுங்க. மனுஷனால் என்ன முடியவில்லையோ தேவனால் கூடும். கர்த்தர் கை குறுகி போகவில்லை. நம்மை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய செவி மண்டமாகவும் இல்லை, நம் சத்தத்தை கேட்க கூடாதபடி. ஆனால் விசுவாசம் தனிப்பட்டது நண்பர்களே. யாரும் அதை உங்க மேல திணிக்க முடியாது. உங்களுடைய பிரச்சனையினுடைய பாரத்தை, தாக்கத்தை உணர்கிற நீங்கள் அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு அந்த சக்தி இல்லை, என் நிலைமையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி என்று நீங்கள் சொல்லலாம். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய சக்தி வேணா உங்களுக்கு இல்லாத இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அழைப்பை ஏற்று அவரிடத்துல அவர் சொல்வதை கேட்கக்கூடிய சக்தி கண்டிப்பாய் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் உங்களுக்கு உந்துதலை கொடுப்பார். உங்களால என்ன முடியல நீங்க நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான சக்தி உங்களுக்கு அவர் தருவார். இந்த இளம் பெண்ணுக்கு தந்தார். சிறு வயது முதலே, மிக சிறு வயதிலே குடும்ப சூழ்நிலையால பாதிக்கப்பட்டு, படிப்புல பாதிக்கப்பட்டு, எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோன்ற அந்த நிலையில, அது இல்லாமல் ஆவிக்குரிய பாதிப்பினால, தூக்கமின்மையினால, பயத்தினால, நிழல்களை பார்ப்பது, குரல்களை கேட்பது, அதனால ஒரு செல்போன் இரவு முழுவது பார்க்கிற அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலை கடந்து போன இந்த பெண்ணை கர்த்தர் விடுவித்தார். பரிசுத்த ஆவி அந்த பெண்ணை உள்ளும் புறமும் மாற்றி
நமக்கு முன்பே இந்த நேரம் உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நண்பர்களே, யோசிங்க, உங்க வாழ்க்கைக்கு ஏன் அவரால் செய்ய முடியாது? ஆனால் இந்த இளவு பெண் செய்த செயலை நீங்கள் செய்ய தீர்மானிக்க வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். சாட்சி கவனிங்கள். கடைசியாய் நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். என் பேர் ஜெனிஃபர். நான் தொலைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி. அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் என்ன யாரு, நான் யாருன்றத தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் பழக மாட்டேன். யாராவது என்கிட்ட பேசினாலுமே நான் அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும் போது, நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப நைட்ல அவங்களும் சில விஷயத்த பகிர்ந்துப்பாங்க. நைட்ல தான் நான் அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப எனக்கு இது என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா
எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது, தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசுனதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கொடு நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது, நான் தனிமையா இல்ல, நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையோ நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது, அந்த மாதிரி தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது, நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன், நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்பவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு, நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும் நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ
அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் லைஃப் முடிச்சு இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து பிரச்சனை வந்தாலுமே அதை நான் முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே விசுவாசத்தை ஒன்றிணைக்கிறார்கள், பாட்டில் தண்ணீரை கையில பிடித்திருக்கிறார்கள், டம்ளர் தண்ணீரை கையில பிடித்திருக்கிறார்கள், இதிலிருந்து பருகுகிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இருக்கிற பயத்தின் ஆவி நீங்கட்டும், பதற்றத்தின் ஆவி நீங்கட்டும், கவலையின் ஆவி நீங்கட்டும், மன அழுத்தங்கள் மறையட்டும், மனநிலை பாதிப்புகள் மறையட்டும், குழப்பங்கள் மறையட்டும், பதற்றமான எண்ணங்கள் மறையட்டும். தேவன், இந்த வாரத்தினுடைய இந்த நாளிலே நான் இவர்களோடு வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன், சாட்சியை காண்பித்திருக்கிறேன். இவர்களுக்கு நீ என்ன செய்ய முடியும் என்பதனுடைய ஆதாரம். நம்பிக்கை இழந்தவருக்கு புது நம்பிக்கை கொடு. தன்னை தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒருவராய் யார் கருதுகிறாரோ அவரும் பார்வைக்கு எவ்வளவு விசேஷமானவர் என்பதை புரிந்து கொள்ளும்படி செய்யும். தண்ணீரை பருகுதலின் மூலம் சரீர வியாதிகள் மாத்திரமல்ல, மனசில உள்ள தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கட்டுமானது, குற்ற உணர்ச்சிகள் மறையட்டும், புது நம்பிக்கை பிறக்கட்டும். நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் மக்களே. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களை தரக்குறைவான ஒருவராய் அல்லது இதான் என் தலையெழுத்து அப்படின்ற மனநிலையில பார்க்காதீங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யார் நீங்க உங்களை துர்பாக்கியசாலையா பார்க்குறீங்களோ, பிரயோஜனமற்ற ஒருவராய், நீங்கள் அவருக்கு அடுத்த சாட்சியாய் மாற முடியும். எனவே அதை ஊக்கப்படுத்துகிறேன், ஆனால் கட்டாயம் அல்ல. நாளை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் இங்கே மவுண்ட் ரோட் தலைமை சபையிலேயோ அல்லது சென்னையில் எந்த கிளை சபை, மும்பை, ஹைதராபாத்திலும் கூட. தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராய். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை விசேஷமான செய்தி சாட்சியோடு சந்திக்கும் வரை சென்று வாருங்கள் மக்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில
இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?